Hi guys, welcome to CG Tech. It's Mikhail here. And நான் Blender யூஸ் பண்ணி எப்படி ஒரு கம்ப்ளீட் கேரக்டர் ரெடி பண்றது அப்படிங்கிற ஒர்க் ஃப்ளோ தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். இந்த கேரக்டர் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 hours ஆஃப் வீடியோவை நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் Blender இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு ஷார்ட் வெர்ஷன் தான். நான் அந்த வீடியோஸில் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான பைப் லைனை தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இந்த கேரக்டர் ரெடி பண்ணுறதுக்காக என்ன பைப்லைன் ஃபாலோ பண்ண அப்படினா ஃபர்ஸ்ட் கேரக்டர் பிளாக் அவுட் அண்ட் அடுத்தது சப்டி மாடலிங் அண்ட் அடுத்தது யூவி அடுத்தது ஸ்கல்ப்டிங் அதுக்கப்புறமா பேக்கிங் அண்ட் ஃபைனலாக டெக்ஸ்சரிங். இந்த ஒர்க் ஃப்ளோ தான் நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒர்க் ஃப்ளோ. அண்ட் இன்னொரு ஒர்க் ஃப்ளோ இருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக ஸ்கல்ப்டிங்ல இருந்து கேரக்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்கல்ப் பண்ணதுக்கப்புறமா அந்த கேரக்டரை ரீடோப்போ பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூவி பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் பேக்கிங் அண்ட் டெக்ஸ்சரிங் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கு. இந்த ரெண்டு ஒர்க் ஃப்ளோக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சப்டி மாடலிங் ஒர்க் ஃப்ளோவில் நம்ம ரீடோப்போ பண்ண தேவையில்ல. ஏன்னா இந்த சப்டி மாடலிங் ஸ்டேஜ்லேயே நம்ம கேரக்டருக்கான பர்ஃபெக்ட் டோபாலஜியை நம்ம கொடுத்துருவோம். பட் டேரக்ட் ஸ்கல்ப்டிங் மெத்தட்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்க ஸ்கல்ப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரீடோப்போ பண்ணணும். அண்ட் பிளெண்டரை பொறுத்த வரைக்குமே ரீடோப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இல்லை நான் சொல்லுவேன். ஏன்னா ஜீப்ரஷ் அண்ட் மாயா இதுலலாம் ரீடோப்போ அப்படிங்கிறதுக்குனே தனியாக டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் பிளெண்டர்ல அப்படி கிடையாது. நம்ம நிறைய மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணி தான் ரீடோப்போ பண்ண வேண்டியது இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அது டைம் கன்சியூமிங். அதனால தான் நான் இந்த சப்டி மாடலிங் மெத்தடை சூஸ் பண்ணேன். பிளெண்டர்ல இந்த சப்டி மாடலிங் தான் ஒரு பர்ஃபெக்டான மெத்தட் என்ன பொறுத்த வரைக்கும். எதுக்கு இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்கு, எதுக்காக டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தடை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை அவங்க பண்ற ப்ராஜெக்ட் பொறுத்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டோபாலஜி அண்ட் யூவி இது ரெண்டத்தை பொறுத்தும் இருக்கு. இந்த ஸ்கல்ப்டிங் மெத்தட் இருக்கு இல்லையா, நம்ம டைரக்டா ஸ்கல்ப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கேரக்டரை ரீடோப்போ பண்ணுவோம். அந்த மாதிரி ரீடோப்போ பண்ணும்போது நம்மளுக்கு மெஷ்ஷோட டென்சிட்டி எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் நம்ம எவ்வளவு எட்ஜ் லூப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியாவே இருக்காது. ஸ்கல்ப் பண்ண மாடலை பர்ஃபெக்ட்டா ரீடோப்போ பண்றதுக்காக நம்ம நிறைய எட்ஜ் லூப் ஆட் பண்ணுவோம். இதனால நம்ம ஆப்ஜெக்ட்டோட பாலி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே சப்டி மெத்தட்ல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம சப்டிவிஷன் மெத்தட்ல மாடல் பண்ணும்போது நம்ம கேரக்டரோட பாலி கவுண்ட் இவ்வளவுதான் வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அதனால அந்த தைரியத்தோட நம்ம ஈஸியா அடுத்து ஸ்கல்ப் பண்ணிட்டு போலாம். அண்ட் சப்டி மெத்தட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா எந்தெந்த இடத்துல எட்ஜ் லூப் வேணும் அண்ட் எங்கெல்லாம் நம்ம ட்ரைஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நம்ம அதை கொடுத்து வைக்க முடியும். பட் ஸ்கல்ப்டிங் அண்ட் ரீடோப்போ மெத்தட்ல அது பண்ண முடியாது. நம்ம என்ன வேணா ஸ்கல்ப் பண்ணலாம். பட் அதை ரீடோப்போ பண்ணும்போது அப்பதான் நம்மளுக்கு தெரிய வரும், ஓகே இங்க ஒரு ட்ரை வருது, இதுக்காக நம்ம எட்ஜ் ஃப்ளோ மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த சப்டி மெத்தட் வந்து ஒரு ப்ரீ பிளான்ட் மெத்தடா இருக்கும். நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம கேரக்டரோட பாலி கவுண்ட் எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியா நம்மளுக்கு இருக்கும். அண்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், மெஷ் டிஃபார்ம் ஆகுது. இந்த சப்டி மெத்தட்ல நம்ம சப்டிவிஷன்ல ஒரு மாடலை பண்ணி அதை ஸ்கல்ப் பண்ணும்போது மெஷ் வந்து நிறைய இடத்துல டிஃபார்ம் ஆகும். ஆனா அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அது அவ்வளவு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனா நம்ம ஸ்கல்ப்டிங் அண்ட் ரீடோப்போ பண்ணும்போது மெஷ் டிஃபார்மேஷனை நிறையவே கம்மி பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி யூவி பிரிக்கும் போதும் நம்ம ரீடோப்போ பண்ணுவோம் இல்லையா, அந்த மாடலை யூவி பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா சப்டி மாடலிங்ல நம்ம கரெக்டான எட்ஜ் லூப்ஸ் அண்ட் எட்ஜ் ஃப்ளோலாம் ஃபாலோ பண்ணிருப்போம். அதனால நம்மளுக்கு எந்த எட்ஜ் லூப்பை கட் பண்ணா கரெக்டா யூவி பிரியும் அப்படிங்கிற ஐடியா நம்மளுக்கு இருக்கும். பட் இந்த ரீடோப்போ மெத்தட்ல நம்ம ரீடோப்போ பண்ணதுக்கு அப்புறமா தான் யூவி பிரிக்கணும். அதனால தான் சொல்றேன் இந்த சப்டி மெத்தட் வந்து ஒரு ப்ரீ பிளான்ட் மெத்தட் மாதிரி. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே யூவி அண்ட் பாலி கவுண்ட் அது மட்டும் இல்லாம எட்ஜ் லூப்ஸ் இதுக்காகவே பிளான் பண்ணி பண்ற மெத்தட் தான் இந்த சப்டி மெத்தட். சரி, நம்ம இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம கேரக்டர் கிரியேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிளாக் அவுட். பிளாக் அவுட்னா என்னன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ்க்கு ஏத்த மாதிரியே நம்ம சிம்பிள் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட கேரக்டரை நம்ம ரெடி பண்ணணும். இது வந்து பார்க்க பர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. பட் நம்ம கேரக்டரோட சிலவுட்டை ஃபுல்லா மேட்ச் பண்ணணும். சொல்ல போனோம் அப்படின்னா கேரக்டரோட ஃபேஸ் எவ்வளவு சைஸ்ல இருக்கு அண்ட் கேரக்டரோட கை கால்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கறத மேட்ச் பண்ற மாதிரி சின்ன சின்ன ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளாக் அவுட் கிரியேட் பண்றோம். இதான் இந்த பிளாக் அவுட் ஸ்டேஜ். அண்ட் முக்கியமான விஷயம், பிளாக் அவுட் கிரியேட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு லோ பாலியோ இருக்கும் அந்த அளவுக்கு லோ பாலியா வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம சப்டிவிஷன் மாடிஃபயர் ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம கேரக்டரை ஃபுல்லா சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பிளாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கேரக்டரோட லோ பாலி ரெடி ஆயிடும். அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடியுது. அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து சப்டி மாடலிங், அதாவது சப்டிவிஷன் மாடிஃபயரை நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஆட் பண்ண போறோம். இப்போ ஃபேஸ் இருக்குன்னா ஃபேஸுக்கு தனியா சப்டிவிஷன் மாடிஃபயர் ஆட் பண்ணணும். அண்ட் கை கால் எல்லாத்துக்குமே சப்டிவிஷன் மாடிஃபயர் ஆட் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம், சப்டிவிஷன் மாடிஃபயர் ஆட் பண்ணோம்னா நம்ம கேரக்டர் வந்து சுருங்கிடும் கொஞ்சம். அண்ட் அப்பயும் நம்ம கேரக்டரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து எட்ஜ் லூப் யூஸ் பண்ணி எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப் பண்ணணும். ஏன்னா சப்டிவிஷன் மாடிஃபயர் போட்டோம்னா நம்ம ஆப்ஜெக்ட்ஸோட கார்னர்லாம் என்ன அப்படின்னா அப்படியே படுத்துரும். அந்த ஷார்ப் கார்னரை மெயின்டைன் பண்றதுக்காக எட்ஜ் லூப் ஆட் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம முக்கியமான ஷேப்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்மர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்மரோட எட்ஜஸ்ல எனக்கு லைட்டா எக்ஸ்ட்ரூட் ஆகி வெளியே வந்திருக்கிற மாதிரி ஒரு டீடைல் இருக்கு. அதை கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்றேன்
பண்றேன் அப்படின்னா அந்த எட்ஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு அண்ட் அங்க ஒரு எட்ஜ் லூப் ஆட் பண்றேன். ஏன்னா அந்த கார்னர்லாம் ஷார்ப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன டீடைலையுமே நம்ம இந்த சப்டி மாடலிங்ல தான் கொடுத்தாகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணுவோம் அண்ட் நைஃப் கட்டை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எட்ஜ் லூப், ஸ்கல்ப்டிங் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டருக்கு முக்கியமான டீடைல்ஸ் எங்க வருமோ அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். ஃபைனலா இந்த மாதிரி எல்லா டீடைலும் கொடுத்ததுக்குமா நம்ம கேரக்டர் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ சப்டிவிஷன் மாடிஃபயர்ல இந்த கேரக்டர் பார்க்க எப்படி இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸ்ல கண்ணுக்கான எட்ஜ் லூப் அண்ட் வாய்க்கான எட்ஜ் லூப், காதுக்கான எட்ஜ் லூப் இது எல்லாத்தையுமே கொடுத்து வச்சிருங்க இப்பவே. ஏன்னா இது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி தான் கையுக்கும் காலுக்கும் விரல் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் எட்ஜ் லூப்ஸ் வந்து பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணுங்க. அப்படி மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா ஸ்கல்ப்டிங் ஆகட்டும் அண்ட் யூவி பிரிக்கிற விஷயம் ஆகட்டும் எல்லாத்துலயுமே வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கேரக்டர் ஒரு பர்ஃபெக்ட் எட்ஜ் ஃப்ளோவோட ஸ்கல்ப்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அடுத்தது யூவி தான். அண்ட் இப்போ நம்மளுக்கு யூவி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம சப்டி மெத்தட்லயே நம்ம கரெக்டான எட்ஜ் ஃப்ளோ செட் பண்ணிருக்கோம். அண்ட் எந்தெந்த இடத்துல யூவி கட் பண்ண போறோம் அப்படிங்கறதுலாம் மனசுல வச்சுட்டு தான் சப்டி மாடலிங்கே பண்ணிருப்போம். அதனால யூவி ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி யூவி பிரிச்சதுக்கு அப்புறமா அண்ட் அடுத்தது தான் ஸ்கல்ப்டிங். இந்த மாடிஃபயர் நான் அப்ளை பண்ணல சப்டி மாடிஃபயர். இதுல எனக்கு எந்த அளவுக்கு பாலி கவுண்ட் வேணுமோ அந்த மாடிஃபயர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நான் மல்டிரேஸ் அப்படிங்கிற ஒரு மாடிஃபயர் ஆட் பண்ண போறேன். இதுதான் பிளெண்டர்ல ஸ்கல்ப்டிங் மாடிஃபயர். இந்த மாடிஃபயர் இருந்தா தான் நம்ம நல்லா டீடைல்டா ஸ்கல்ப்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த மாடிஃபயர்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல நம்ம எக்கச்சக்கமான தடவை நம்ம மாடலை டிவைட் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மல் சப்டிவிஷனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமும் இல்ல, ரெண்டுமே ஒன்று தான். பட் இந்த மல்டிரேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கல்ப்டிங்காகவே உருவாக்கப்பட்டது. அதனால பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மல்டிரேஸ் மாடிஃபயர்ல நம்மளுக்கு பேக் பண்ற ஆப்ஷனும் கிடைக்கும். லைக் நார்மல் மேப் எல்லாத்தையுமே ஈஸியா நம்ம பேக் பண்ணிடலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த மல்டிரேஸ்ல இருக்கு. அதனால ஸ்கல்ப்டிங் அப்போ மல்டிரேஸ் யூஸ் பண்ணி ஸ்கல்ப்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு மல்டிரேஸ் அப்ளை பண்ணோம்னா அதை டிவைட் பண்ண நம்ம ஆப்ஜெக்ட்டோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் பேஸ் மெஷ்க்கு ஒண்ணுமே ஆகாது. அண்ட் இந்த மல்டிரேஸ் ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எக்கச்சக்கமான ரெசல்யூஷன் கொடுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ் இருக்கு அப்படின்னா ஃபேஸ்க்கு நான் ஒரு 5 or 6 ரெசல்யூஷன் போவேன். அதாவது 5 or 6 சப்டிவிஷன். இதுவே இந்த ஆர்மர்ல இருக்கு இல்லையா, லைக் இந்த மெட்டல் பீசஸ் அண்ட் வுட் பீசஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் அந்த அளவுக்கு சப்டிவிஷன் போக மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு டீடைல் இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா ஸ்கின்னை பொறுத்த வரைக்குமே ஸ்கின்ல நம்மளுக்கு நிறைய டீடைல்ஸ் லைக் ஸ்கின்னோட போர்ஸ் எல்லாம் நம்ம காமிக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம அதிகமான சப்டிவிஷன் போனோம். பட் இந்த மாதிரி மெட்டல் பீசஸ்க்குலாம் அவ்வளோ சப்டிவிஷன் நம்ம போக தேவையில்ல. மல்டிரேஸ்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா பிளெண்டரோட மல்டிரேஸ் உங்க பர்ஃபார்மன்ஸை பயங்கரமா பாதிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈவன் பிளெண்டரே கிராஷ் பண்ணிடும் மல்டிரேஸ். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தேவையான இடத்துல மட்டும் மல்டிரேஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தேவையில்லாத இடத்துல மல்டிரேஸோட ரெசல்யூஷனை கம்மியா யூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறமா நம்ம ஸ்கல்ப் பண்ணும்போது நம்ம டீடைல்ஸ் எல்லாம் சூப்பரா விழும். அண்ட் இந்த பார்ட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கின்னோட போர்ஸ் அண்ட் கையோட டீடைல், அது மட்டும் இல்லாம ஆர்மர்ல கொடுத்திருக்க சின்ன சின்ன டீடைல்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்கல்ப் பண்ண போறோம். இந்த மாதிரி மொத்தமா ஸ்கல்ப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மல்டிரேஸ் மாடிஃபயர்ல அப்ளை பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. இந்த அப்ளை பேஸை கொடுத்தாதான் நம்மளோட பேஸ் மெஷ்க்கு இந்த ஸ்கல்ப்டான டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சமாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட பேஸ் மெஷ்ல இந்த கேரக்டரோட மவுத் டீடைல் நான் அவ்வளவா கொடுத்துருக்க மாட்டேன். பட் ஸ்கல்ப்டிங்ல நான் நிறைய டீடைல் கொடுத்துருப்பேன் இல்லையா, அப்போ மெஷ் வந்து டிஃபார்ம் ஆயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மெஷ் வெளியே வந்திருக்கும். அந்த டீடைல் நம்மளுக்கு பேஸ் மெஷ்ல தேவை. அது இருந்தால் தான் நம்ம நார்மல் மேப் அப்ளை பண்ணும்போது அது பேஸ் மெஷ் கூட பர்ஃபெக்டா சிங்க் ஆகும். அதுக்காக இந்த அப்ளை பேஸை கொடுத்துருங்க. அண்ட் ஸ்டார்டிங்லேயே அப்ளை பேஸ் கொடுத்து நம்ம ஸ்கல்ப் பண்ணலாம். பட் அது பர்ஃபார்மன்ஸை பாதிக்கும் அப்படிங்கிறதால தான் கடைசியாக நம்ம அப்ளை பேஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கல்ப்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து பேக்கிங் தான். நம்மளுக்கு முக்கியமான 3 மேப் தேவை. ஒன்னு நார்மல் மேப் அண்ட் இன்னொன்று ஆம்பியன்ட் எக்கல்ஷன் அண்ட் மூணாவது கர்வேச்சர். இந்த 3 மேப்ல நார்மல் மேப்பை பேக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த மல்டிரேஸ் மாடிஃபயர்ஸ்லயே நார்மல் மேப் பேக்கிங் வந்துரும். அண்ட் அந்த மாடிஃபயர் யூஸ் பண்றதால நம்மளால நார்மல் மேப் ஈஸியா பேக் பண்ணிட முடியும். அண்ட் அடுத்தது கர்வேச்சர் அண்ட் ஆம்பியன்ட் எக்கல்ஷன். இந்த 2 மேப்பையும் பேக் பண்றதுக்கு பிளெண்டர்லயே ஒரு நோடு கொடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த நோடு யூஸ் பண்ணி நம்ம இந்த 2 மேப்பையும் பேக் பண்ணி எடுத்துடலாம். எதுக்காக இந்த 3 மேப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெக்ஸ்சரிங்காக தான். நார்மல் மேப் கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் கர்வேச்சர் அண்ட் ஆம்பியன்ட் எக்கல்ஷன் டெக்ஸ்சரிங் அப்போ நம்ம கலர் கொடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த கலர் வேரியேஷன்லாம் காமிக்கிறது ஆம்பியன்ட் எக்கல்ஷன் அவ்வளவு சூப்பரா கொடுக்கும். அதனால தான் இந்த 2 மேப்பும் நம்மளுக்கு தேவை. இந்த 3 மேப்பும் பேக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து டெக்ஸ்சரிங் தான். பிளெண்டர்ல டெக்ஸ்சரிங் பண்றது ஒரு கொடூரமான விஷயம். ஏன்னா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பிளெண்டர் ஒரு 10 times ஸ்லோன்னு தான் நான் சொல்லியாவேன். ஏன்னா இந்த வேலையை நான் சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர்ல பண்ணிருந்தேன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருக்க முடியும். பட் பிளெண்டர் அப்படிங்கிறதால நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் கமான், பிளெண்டர் ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் அண்ட் எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. ஈவன் சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர்ல இல்லாத சில விஷயம்லாம் இந்த பிளெண்டர்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளெண்டரோட ஷேடர் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரா நம்ம கேரக்டர் டெக்ஸ்சர் பண்ண முடியும். எக்கச்சக்கமான லேயர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அண்ட் அதுக்கு கர்வேச்சர் அண்ட் ஆம்பியன்ட் எக்கல்ஷன் இந்த 2 மேப்பையும் யூஸ் பண்ணி மாஸ்க் பண்ணிட்டு நிறைய வேரியேஷன் கொண்டு வந்து ஃபைனலா நம்ம டெக்ஸ்சரிங் ப்ராசஸை முடிச்சிடணும். அண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம இன்னொரு பேக் ஒன்று பண்ணணும். இப்போ என்னடா பேக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் பிபிஆர் பேக்கிங். அதாவது நம்ம கேரக்டரோட டிஃப்யூஸ், நார்மல், ரஃப்னஸ், மெட்டல்னஸ் அண்ட் ஆல்பா மேப் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி தனியா எடுக்கணும். இதெல்லாம் பேக் பண்றது பிளெண்டர்ல ஒரு சூப்பரான விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா ஈவன் சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர்ல கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்காது இந்த
மேப் பேக் பண்றதுக்கு. பட் பிளெண்டர்ல இந்த மேப்ஸ் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேக் பண்ண முடியும். அதுதான் பிளெண்டர்ல ஒரு சம அட்வான்டேஜ். இந்த மாதிரி டிஃப்யூஸ், நார்மல், ரஃப்னஸ் அண்ட் மெட்டல்னஸ் இந்த 4 மேப்பையும் நம்ம பிளெண்டர்ல இருந்து பேக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கேரக்டர் ரெடி ஆயிடும் வித் PBR டெக்ஸ்சர்ஸோட. சோ இதுதான் பிளெண்டர்ல கேரக்டர் கிரியேஷன் ஒர்க் ஃப்ளோ. இந்த மெத்தட்ல நீங்க பிளெண்டர்ல ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஃப்ரீடம் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஈவன் சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பிளெண்டர்ல எக்கச்சக்கமான ஷேடிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் காலங்காலமா எல்லாருமே ZBrush, மாயா, சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் இந்த மாதிரி 3 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்ம இந்த பிளெண்டரை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு கேம் கேரக்டரை ரெடி பண்ண முடியும். அண்ட் இந்த கேரக்டரோட கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. அதுல ஃபுல் ப்ராசஸ் நான் போட்டிருக்கேன் A to Z. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு CG Tech. பீஸ்.